இந்த விமான நிலையம் அமைக்கிறது வந்து வளர்ச்சிக்கான ஒரு திட்டம்னு சொல்றாங்க. ஏன் இதை எதிர்க்கணும்? இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கிட்டத்தட்ட வந்து 900 நாட்களா போராட வேண்டிய அவசியம் என்ன? 13 கிராமங்கள் உள்ளடக்கிய விளை நிலங்கள் வீடுகளை முழுமையாக கையகப்படுத்தி தான் இந்த திட்டம் அமைய போகிறது. திமுக அரசுன்னு இல்ல, அதிமுக அரசுன்னு இல்ல. எந்த அரசு வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதகமான செயல்களை தான் செய்யறாங்களா? 2015 வெள்ளம், சென்னை வெள்ளம்கான மிக முக்கியமான காரணங்கள்லாம் நம்ம அலசி ஆராயும் போது இப்படியான ஆக்கிரமிப்புகளால் ஏற்பட்டதுதான் முதன்மையான காரணமாக முன்வைக்கப்பட்டது. கடலூர்ல வெள்ளம் பாதித்த மக்களுக்கு கூட வந்து என்ன பண்ணாரு, பனையூருக்கு வர வச்சுதான் நிவாரண நிதி கொடுத்தாரு. அப்படி இருக்கிற போது திடீர்னு வந்து இவரு இதுக்கு போறதுக்கு, பரந்தூருக்கு போறதுக்கான காரணம் என்ன? 26 தேர்தலில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார் விஜய். அவ்வாறான ஒரு சூழலில் ஏறக்குறைய ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு பிரச்சனையை வந்து தனக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறது இயல்புதான். போராட்ட காலத்துல இருக்க மக்களை யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். ஆனா இது வந்து வளர்ச்சிக்கான திட்டம். மாவட்ட நிர்வாகம் சார்பில் விஜயோட அங்க வருகைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா நிறைய நிபந்தனைகள் தந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கிட்டத்தட்ட 900 நாட்களாக போராடி வருகின்றனர். அவர்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து நாளைக்கு வந்து பரந்தூர் செல்ல இருக்கிறார். இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டோபர் தாஸ். வணக்கம் கிறிஸ்டோபர் தாஸ். வணக்கம் பத்மநாபன். இந்த பரந்தூர்ல வந்து புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் நிலத்தை வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து. இந்த விமான நிலையம் அமைக்கிறது வந்து வளர்ச்சிக்கான ஒரு திட்டம்னு சொல்றாங்க. ஏன் இதை எதிர்க்கணும்? இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கிட்டத்தட்ட வந்து 900 நாட்களா போராட வேண்டிய அவசியம் என்ன? வளர்ச்சிக்கான திட்டம் அரசாங்கம் தரப்பில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படும் போது அது வந்து வளர்ச்சிக்கான திட்டம், மக்களுக்கு நலம் பயக்கும் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லியும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும் பத்மநாபன். இப்போ நமக்கு தெரியும், ஏற்கனவே சென்னையில வந்து உள்ளூர் மற்றும் வெளிநாடு விமான நிலையம், சென்னை திரிசூலத்துல வந்து ஒரு விமான நிலையம் இருக்கு. ஆனா அதை இது மேல வந்து விரிவாக்கம் செய்ய முடியாது. ஆனா நாளுக்கு நாள் பயணிகளோட எண்ணிக்கை வந்து வருகை அதிகரிக்குது, பயன்பாடு அதிகரிக்குது. அதனால இந்த விமான நிலையத்தை இனி விரிவாக்கம் செய்ய முடியாது என்பதற்காக மற்றும் ஒரு விமான நிலையத்தை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்து இருக்கிறது பரந்தூர். அதற்கு முன்னாக 2-3 இடங்கள் பார்க்கப்படுகிறது. இறுதியாக அந்த மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் என்ற ஒரு கிராமம் உட்பட அதில் அருகில் உள்ள 13 கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள், வீடுகளை கையகப்படுத்தி புதிய விமான நிலையத்தை அமைக்க அரசு உத்தேசித்து இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2022 ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார் பத்மநாபன். நான் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி ஏறக்குறைய 13 கிராமங்கள் உள்ளடக்கிய விளை நிலங்கள், வீடுகளை முழுமையாக கையகப்படுத்தி தான் இந்த திட்டம் அமைய போகிறது, அமைக்கப்படுகிறது அப்படின்னு தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அச்சத்திற்கான காரணம் பத்மநாபன். இது 2022 அறிவிப்பு வெளியான போது கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது. அது தற்போது வரை குறைந்த பாடில்லை. அந்த பகுதி மக்கள் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏறக்குறைய 3வது ஆண்டை நோக்கி அந்த பகுதி மக்களின் போராட்டம் நகர்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பத்மநாபன், இப்போ இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் இருக்கு இல்லையா, 4791.29 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து ஏறக்குறைய 3466 ஏக்கர் நிலம் நன்செய் விவசாய நிலம், 1317 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஏரி, குளம், குட்டை, கால்வாய்கள் போன்றவை அமைந்திருக்கு பத்மநாபன். அப்போ முப்போகம் விளையக்கூடிய ஒரு பகுதி ஏறக்குறைய 5000 ஏக்கர் வந்து கையகப்படுத்தி மற்றும் ஒரு விமான நிலையத்தை அங்கு செயல்படுத்த போகிறார்கள் இந்த அரசு. அப்போ விளைநிலங்கள்,
எங்களுடைய விளைநிலங்கள், எங்களுடைய வீடுகள், எங்களுடைய வாழ்வாதாரத்தையே நீங்கள் வந்து முற்றாக அழித்து விட்டு இப்படி ஒரு விமான நிலையத்தை யார் கேட்டது? இந்த விமான நிலையம் அங்கு வருவதால் எங்களுக்கு என்ன நன்மை? எங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை முற்றாக இப்படி வந்து நீங்க புறம் தள்ளி விட்டு எங்களுடைய நிலங்கள், எங்கள் வீடுகளை அழித்து விட்டு நீங்க இப்படி ஒரு விரிவாக்கத்தை செய்ய வேண்டுமா? ஒரு விமான நிலையத்தை செய்ய வேண்டுமா? அப்படின்னு தான் அங்க இந்த போராட்டம் தொடர்கிறது பத்மநாபன். உண்மைதான். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த 13 கிராமங்களும் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து அது ஏதோ வந்து ஒரு வானம் பார்த்த பூமியா இல்ல. அது வந்து நன்செய் நிலம். நன்செய் நிலங்கிற போது உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. இப்போ விளைவிக்கிறத நான் சிறப்பா விளைவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்த தான் இது பண்றாங்க. அப்படியாப்பட்ட இடங்களை தான் இந்த அரசுகள் வந்து எந்த அரசுன்னு சரி, திமுக அரசுன்னு இல்ல, அதிமுக அரசுன்னு இல்ல, எந்த அரசு வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதகமான செயல்களை தான் செய்யறாங்களா? ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா சேலம் வெட்டு வழிச்சாலை அது பாத்தீங்கன்னா நிறைய நம்ம காட்சிகளை பார்த்திருக்கோம். அந்த விளைநிலங்களுக்கு நடுவுல வந்து அந்த இதெல்லாம் கல்லெல்லாம் போட்டு இது பண்ணி அவர் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி அப்போ வந்து இந்த திமுக வந்து ஏன்னா எதிர்க்கட்சியா இருந்தாங்க. அப்போ வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதிமுக ஆட்சிக்கு. இந்த மாதிரி வந்து விளைநிலங்களை இது பண்றது வந்து மிகப்பெரிய தவறு. நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுமையா இறங்கி போராட்டம்லாம் பண்ணாங்க. இப்ப இவங்க வந்து அதே வேலையை செய்யறாங்கல்ல. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதான் இப்போ நீங்க இந்த விமான நிலையம் ஒரு புதிதாக விமான நிலையம் வருகிறது அப்படின்ற போதே அது வந்து விமானம் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறது. நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் உள்ளிட்ட ஒத்துழைப்பை மட்டுமே தான் இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க முடியும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. இருப்பினும் நீங்க குறிப்பிட்டது மாதிரி 8 வழி சாலை நெடுஞ்சாலை வருவதும் அது தேசிய நெடுஞ்சாலைக்கு உட்பட்டது தான். அப்போ கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது அதிமுக, திமுக அரசு, அப்போது அதிமுக அரசு. இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் இதற்கான வேலைகள் தீவிரமாக போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த மக்கள் தங்களுடைய கடுமையான அதிருப்திகளை பதிவு செய்வதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருக்காங்க பத்மநாபன். இப்போ காஞ்சிபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற தொகுதி திமுக டிஆர் பாலு, அது ஒரு 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 பகுதி காங்கிரஸ் திரு செல்வ பெருந்தகையோட தொகுதிக்கு உள்ள வருது. ஸோ இப்படி எல்லாமே வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு கீழ் உள்ள தொகுதிகளாக தான் இருக்கு. அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் அங்க ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனா நீங்க ஒரு ஒரு விரிவாக்கம் செய்யணும், வேறு வழி இல்லை. இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படியான சில நடவடிக்கைகள் எடுத்துதான் ஆக வேணும். ஏனென்றால் நாட்டின் வளர்ச்சி என்பது மிகுமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது அரசாங்கம் தரப்பில் சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கமாக இருக்கிறது பத்மநாபன். ஆனா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கூட வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அதைத்தான் சொல்லியிருக்காரு. விளைநிலங்கள் 3 அமைச்சர்கள் முதலமைச்சர் 2022ஆம் ஆண்டு அறிவிப்புக்கு அப்புறம் தாமு அன்பரசன், ஏவா வேலு, டிஆர்பி ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து தங்கம் தென்னரசு மன்னிக்கும் டிஆர்பி ராஜாவில் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் அங்கே போய் பார்த்தாங்க. ஆய்வுலாம் மேற்கொண்டு 3.5%, அதாவது அந்த தற்போதைய விலை மதிப்பீட்டிலிருந்து 3.5% அதிகமாகவே அரசாங்கம் தரும் அப்படின்லாம் அறிவிப்புலாம் வெளியிட்டாங்க. இதெல்லாம் காம்பன்சேஷன்லாம் இருக்கட்டும். ஆனால் விளைநிலங்களை பாழடித்து விட்டு நீங்க 2015 வெள்ளம், சென்னை வெள்ளம்கான மிக முக்கியமான காரணங்கள்லாம் நம்ம அலசி ஆராயும் போது இப்படியான ஆக்கிரமிப்புகளால் ஏற்பட்டதுதான் முதன்மையான காரணமாக முன்வைக்கப்பட்டது. அப்போ இவ்வாறு ஒரு 5000 ஏக்கர் அங்கு விளைநிலங்களை பாழ்படுத்தி அங்கு ஒரு விமான நிலையம் வறுமையானால் அங்க நீர் தங்குவதும் அல்லது மழை காலங்களில் வந்து வெள்ளக்கடாக அங்க மாறுவதையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க விளைநிலங்களையும் அழிக்கிறீங்க, அங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க கேள்விக்குறியாக்குறீங்க. அதை கடந்து மற்றொரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அந்த திட்டமும் முழு வடிவம் பெறுமா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். ஆனா நம்ம வந்து பேசுறோம் 2030க்குள்ள இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துவிடும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி தான் நகர்கிறது இந்த அரசு. 20,000 கோடி செலவில் செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா வழக்கம் போலவே நீங்க குறிப்பிட்ட மாதிரி 8 வழி சாலை அதிமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது இங்க திமுக எதிர்ப்பை தெரிவித்தது. இப்போ திமுக ஆளும் அரசாக இருக்கும் பொழுது அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆளும் அரசுக்கு எதிர்க்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளுமே இது கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது. ஆனால் ஆளும் அரசு திமுக இதை செயல்படுத்தி ஆக வேண்டிய இடத்தில் இருக்கிறது. இப்படியான முரண்கள் தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட சீமான் கூட அந்த பகுதியை போய் மக்களை சந்தித்தார். நான் இருக்கும் வரை இந்த திட்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, ஒரு நாளும் இந்த விமான நிலைய உருவாவதை நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்லாம் அவர் சூளுறுத்தியதை நம்ம பார்த்தோம்.
ஸோ இப்போ இப்படியான இந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பார்வையிட போகிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது பத்மநாபன். உண்மைதான். அதாவது வந்து இந்த சேலம் வெட்டு வழிச்சாலைக்கு வந்து திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும் போது எந்த அளவுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சாங்களோ அதே அளவுக்கு வந்து இந்த பரந்தூர் விமான நிலைய விவகாரத்துல அதிமுக தற்போது எதிர்க்கட்சியா இருந்தாலும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரிகள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு, அது போக நாம் தமிழர் கட்சி, இவங்க 3 பேர் தான் இப்ப வந்து கடுமையா களத்துல இருந்து அந்த மக்களுக்கு வந்து முழுமையான ஆதரவை தெரிவிச்சு போராட்ட களத்துல இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு நாள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து பனையூர்ல இருக்கிற தன்னோட பண்ணை இல்லத்துக்கு வர வச்சுதான் வந்து விஜய் வந்து எல்லாருக்குமே வந்து சந்திப்பாரு. அந்த இதுல பாத்தீங்கன்னா பொது தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களை தாண்டி அதுக்கடுத்து நிறைய நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா எல்லாமே பனையூர்ல தான் நடந்துச்சு. ஏன் சொல்ல போனோம்னா கடலூர்ல வெள்ளம் பாதித்த மக்களுக்கு கூட வந்து என்ன பண்ணாரு, பனையூருக்கு வர வச்சுதான் நிவாரண நிதி கொடுத்தாரு. அப்படி இருக்கிற போது திடீர்னு வந்து இவரு இதுக்கு போறதுக்கு, பரந்தூருக்கு போறதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஏன்னா இப்போ நீங்க எல்லாத்தையுமே வந்து பனையூருக்கே வர வச்சவரு, வெள்ளம் பாதித்த மக்களை கூட வந்து அங்க போயிட்டு நேரடியா பார்க்காம பனையூருக்கு வர வச்சவரு, பரந்தூர் விமான நிலையத்துக்கு இது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு போராட மக்களை வந்து திடீர்னு, அதாவது இத்தனை வருஷம் இத்தனை மாதங்கள் வராத அந்த ஞானோதயம் திடீர்னு இப்ப வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போதுதான் ஞானம் பிறந்தது அப்படின்னு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஆனா அதில் இருக்கக்கூடிய கேள்வி என்பது பத்மநாபன், நீங்க ஆளும் திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக, இன்னும் இருக்கக்கூடிய பிற எதிர்க்கட்சி நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்க்கிறோம். ஒண்ணு, பரந்தூர் விமான நிலைய இந்த மக்கள் போராட்டம் தான் ஒரு பெருந்திரள் மக்கள் போராட்டம் என்பது எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வேறு பகுதிகளில் இவ்வாறான போராட்டங்கள் நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் வரை பெரிய போராட்டம் அங்கங்க நடக்கல அப்படின்றத நம்மளால உணர முடியுது. அப்போ பரந்தூர் விமான நிலையம் தான் இப்போ ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பிரச்சனையா இருக்கு தமிழகத்துல. வேறு பெருசாவோ ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், ஜல்லிக்கட்டு விவகாரம்னா நம்ம பார்த்தோம் இவ்வாறான போராட்டங்களை முன்னெடுத்தது. அவ்வாறான போராட்டங்கள், அவ்வாறான மக்கள் எதிர்ப்பு எழுச்சிகள் வந்து தற்போது எங்கும் நடைபெற்றதாக இல்லை. அப்படியான ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு 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 இஷ்யூ பேஸ்டா வந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த பரந்தூர் விமான நிலைய இந்த விரிவாக்க பணிகளுக்கான எதிர்ப்புகள் தான் இப்போ ஒரு 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 பெரும் போராட்டமாக, ஒரு நீண்ட போராட்டமாக தொடர்கிறது. அதை தான் விஜய் வந்து தற்போது கையில் எடுத்திருக்கிறார். ஆனா இப்போ நாளைக்கு அவர் போய் பார்க்க போறாரு, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியினர் தான் அதில் பங்கேற்பார்கள் அப்படின்னா இவங்க வந்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பத்மநாபன். இப்போ விஜயோட அங்கு வருகை, அவர்களுக்கு சென்று தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் $1,000,000 கேள்விதான். அப்போ தற்போது இந்த ஒரு 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 விவகாரத்தை, இந்த ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறார் விஜய் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு 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 அரசியல் கட்சியா இப்பதான் பிரகடனப்படுத்தி களத்தில் வருகிறார். 26 தேர்தலில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார் விஜய். அவ்வாறான ஒரு சூழலில் ஏறக்குறைய ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு பிரச்சனையை வந்து தனக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறது இயல்புதான் பத்மநாபன். அந்த ஒரு இடத்தில் அவ்வளவுதான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து பத்மநாபன். உண்மைதான். ஏன்னா வந்து திடீர்னு இது வரைக்கும் வந்து பெருசா களத்துக்கு போகாதவர் திடீர்னு இப்போ வந்து களத்துல இறங்கி இருக்காரு அப்படின்னா அது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வருகைக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த அனுமதியை வந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் வந்து இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் காவல்துறை வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதுக்கிடையில தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், போராட்ட காலத்துல இருக்க மக்களை யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், ஆனா இது வந்து வளர்ச்சிக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. சோ பார்ப்போம் இந்த நிகழ்வுகள் என்னவா மாறும். அந்த ஒரு மக்களோட போராட்டம் வந்து ஒரு சின்ன திருத்தம், மாவட்ட நிர்வாகம் சார்பில் விஜயோட அங்க வருகைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா நிறைய நிபந்தனைகள் தந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். நிபந்தனைகள் அடிப்படையில வந்து அவர் அங்க வருவதற்கு எந்த சிக்கலும் அங்க இல்லை. அவர் மக்களை சந்திச்சுட்டு போறாரு அப்படின்ற போது அதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம குறிப்பிட்டது போல இந்த அவரோட வருகை என்ன என்ன விஷயங்களை உருவாக்க போகிறது, அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சிக்காரர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தொடர்ந்து, அது வெறுமனே நாளைக்கு வந்து சும்மா அவரை சந்திச்சுட்டு நான் உங்களுக்கு வெறுமனே ஆதரவு தரேன் அப்படின்னு போயிட போறாரா, இல்ல தொடர் போராட்டங்களை, தொடர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க போறாரா,
இல்ல அங்க இருக்கக்கூடிய அவர் குறைந்தபட்சம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரர்களையாவது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த மக்களோடு இணைந்து நீங்கள் போராடுங்கள் அப்படின்னு சொல்ல போறாரா என்பன போன்ற நிறைய கேள்விகளை இதன் மீது எடுக்கின்றது பத்மநாபன். ஆனா அதற்கு எல்லாமான விடை விஜய் தான் அறிவிக்க வேண்டும். கண்டிப்பா அது வந்து மக்களும் வந்து இது பண்ணிக்கிருவாங்க. அடுத்து வந்து மக்களோட போராட்டம் எதை நோக்கி செல்லும், அரசு என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறதற்கு வந்து கண்டிப்பா காலம்தான் பதில் சொல்லும். இதுல வந்து இந்த பரந்தூர் போராட்ட களம் குறித்து விரிவான தகவல்களை வழங்குனீங்க. மிக்க நன்றி. நல்லது பத்மநாபன், நன்றி.